லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:7. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இது என்ன பிரமாணம்? இப்படி யாரு அப்படின்னு கேட்டீங்க சொன்னா, முதல்ல இது யாருன்னு பார்ப்போம். 7வது வசனம், சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது அப்படின்னு இருக்கு. இது யாரை குறிக்குது? 14வது வசனம் வாசிங்க. 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். இது இன்னொரு குரூப். இதுக்கு முன்னாடி உள்ளது சோதனை. சோதனை வரும்போது தான் அது விழும். அது வரைக்கும் வசனம் என்ன செய்யும்? இருக்கும். ஆனா இப்ப இருக்கு பாருங்க, முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்தது. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு சோதனை எல்லாம் இல்லை. இது அப்படியே உலகத்தை பார்க்கும். சபையில கேட்பாங்க, அப்படியே வெளியே போனோன்னு உலகத்தையும் பார்ப்பாங்க. சபையில் இருக்கும்போது வசனம் நல்லா கேட்பாங்க, ஆனால் உலகத்துக்கு போன உடனே அது மாதிரி வாழணும்னு நினைப்பாங்க. சிலர் ரெண்டையிலையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்பா. பார்த்துருக்கீங்களா? அங்கேயும் உலகத்தில் இருக்கும்போது கரெக்டாக உலகமாக இருக்கணும், சபைக்கு வரும்போது பரிசுத்தமாக இருக்கணும். எப்படி? இங்கே வரும்போது ஆராதனையில் பாட்டும் பாடிக்கணும், அங்கே போகும்போது அவங்களோட இதில் ஏதாவது பார்ட்டி கீட்டி நடக்குதுன்னா அந்த பாட்டியும் பாடிக்கணும். அவங்க கூடயும் டான்ஸ் ஆடிப்பான், அவங்க கூடயும் ஜாலியாக அரட்டை அடிச்சுப்பான், அவங்க கூடயும் சினிமா கதை பேசிப்பான், அவங்க கூடயும் சினிமா ஜோக் பேசிப்பான், எல்லாம் செஞ்சுப்பான். இங்கே வரும்போது இங்கேயும் எல்லாம் செஞ்சுப்பான். கேட்டால் பாருங்கள் என்ன சொல்லுவாங்க, அப்படி நாங்கள் அங்கே இருந்தால் எங்களை என்ன பண்ணிடுவாங்க? ஒதுக்கிடுவாங்க, எங்களை தனித்து விட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்று கர்த்தர் இல்லை உலகம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரத்தில் வாங்க, பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். நீங்கள் 2 பேருக்கும் ஒன்றா என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. அது எப்படிங்க? கஷ்டம். நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நீங்கள் உலகத்துக்குள்ளே போகும்போது அவர்கள் அவங்கள மாதிரி மாற்றுறாங்களா, நீங்கள் அவங்கள உங்களை மாதிரி மாற்றுறீங்களான்றதான் கேள்வி. உங்ககிட்ட இருக்கிறது சத்தியம், உங்ககிட்ட இருக்கிறது உண்மை, உங்ககிட்ட இருக்கிறது வசனம். இதுக்கேற்ற மாதிரி தானே அவன் மாறணும். நியாயமா? அவங்ககிட்ட இருக்கிறது பொய், அவங்ககிட்ட இருக்கிறது உலகம், அவங்ககிட்ட இருக்கிறது சிற்றின்பம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஏன் மாறுறீங்க? ஏன்னு சொன்னா உங்களுக்கே அது மேல ஆசை இருக்கு. அதான் பிரச்சனையே. சொல்லும் போது நம்ம சொல்லிப்போம், அதெல்லாம் ஆசைலாம் ஒன்றும் இல்லைங்க, ஆனால் விழுந்து போறேன், என்ன பண்றது, அந்த இடம் அப்படி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முள்ளுள்ள இடங்களில் கர்த்தர் போடும்போது இது எந்த பிரமாணம் தெரியுமா? இது எதுக்குரிய பிரமாணம்? வெளிப்பாடுக்கு சொல்கிறேன். இது எதுக்குரிய பிரமாணம் அப்படின்னா, ஆதாம் முதல் கொண்டு மோசே வரைக்கும் இருக்கிற மனசாட்சி பிரமாணம். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆதாமுக்கு தான் முதல்ல ஆண்டவர் முள்ளை பற்றி பேசினார் இல்லையா? முல்லை குறுக்கு பிறப்பிக்கும். கரெக்டாக நியாய பிரமாணம் ஆரம்பித்தது எங்கன்னா சீனாய் மலையில். அப்போ என்ன எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு? முள்செடி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதோட அர்த்தம் என்னென்னா, இத்தோட முள்செடி முடிவுக்கு வருது, உன் பாதரட்சியை கழட்டி போடு, பரிசுத்த பூமியாக மாறுகிறது. அங்கே தான் கர்த்தர் நியாய பிரமாணத்தை ஆரம்பிக்கிறார். புரியுதா? அப்போ இந்த மனசாட்சி பிரமாணங்கிறது எதை குறிக்குது? முள்ளுள்ள இடங்கள். அதுதான் நீங்கள் நானும். மனசில் நிறைய ஆசை இருக்கு, மனசில் நிறைய கவலை இருக்கு, நிறைய சிற்றின்பம் இருக்கு. இதுக்கு நடுவில் என்ன வந்து விழுது? உங்களுக்கு வசனம் வந்து விழுது. இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? கேட்குற வரைக்கும் சிலர்லாம் சொல்லுவாங்க, சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. சிலருக்கு செய்தி கேட்கும் போது சந்தோஷமாக இருக்குது, சபைக்குள்ளே இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது, ஆராதனை பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் செருப்பு போடும்போது திருப்பி அதே. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் எங்கே வச்சுட்டு வந்திருக்கிறாங்க? அங்கே வச்சுட்டு வந்திருக்காங்க. என்னத்தான் போங்க, எல்லாம் கேட்டாலும் பிரச்சனை ஒன்றும் மாறுற மாதிரி தெரியல. ஏன்னா பிரச்சனையை அவனே உள்ளுக்குள்ளே வச்சுருக்கான். ஆண்டவர் சொல்கிறாரு, இது முள்ளுள்ள இடத்துல விடப்பட்ட வார்த்தை. ஆண்டவர் உன்னை கூப்பிட்டதே இந்த முள்ளுள்ள நிலங்களை பண்படுத்தும்படி தான் கூப்பிட்டாரு. ஆதாம்கிட்ட சொன்னது ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ போய் முதல்ல எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்து. ஏன்? சபிக்கப்பட்ட பூமியை மாற்ற வேண்டிய அதிகாரம் யார் கையில் இருக்கு? ஆதாம் கையில் இருக்கு. முள்ளை எடு, முதல்ல முள்ளை ரிமூவ் பண்ணு. உங்களுக்கு தெரியுமா, ஆதாம் மட்டும் கர்த்தர் சொன்னபடி நிலங்களை பண்படுத்தி இருந்தானா, இயேசு வரும்போது எல்லா நிலமும் நல்ல நிலமாக இருந்திருக்கும். எல்லா நிலமும் நல்ல நிலமாக இருந்திருக்கும். இன்னைக்கு சபைக்குள்ளேயும் இப்படி ஒரு குரூப் இருக்கு, முள்ளுள்ள நிலம், மனசாட்சி பிரமாணம். அவங்க மனசாட்சிக்குள்ள என்ன நடக்கிறாங்களோ அவ்வளோதான், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்காது.
சில ஆட்கள்லாம் சோகத்தோட வராங்க, ஏதோ பிரச்சனைன்னு வந்து பேசுறாங்க. எவ்வளவு சொன்னாலும் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க விடுதலையே ஆக மாட்டேங்கிறாங்க. அவங்க எனக்கே சில நேரத்தில் வருத்தமா இருக்கு. அவ்வளோ பேசியும் அவங்கள கன்வின்ஸே பண்ண முடியாது. இல்லை பாஸ்டர், என் வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு அப்படின்னு வெறும் சோகத்தை மட்டும் சொல்லல. அது பாவமா இருக்கும், சிற்றின்பாங்க. அப்படிதான் வசனம் சொல்லுது பாருங்களேன். வசனம் சொல்லுது, கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு, உலக பிரகாரமான எல்லாத்தையும் யோசிச்சு 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 எதிர்காலம் என்ன ஆகும், பிள்ளைகள் எதிர்காலம் என்ன ஆகும், ஒரு சிலருக்குலாம் பேர பிள்ளைகள் என்ன ஆவாங்க. அவங்க சிலர் ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் என் பையனுக்கு சரியான வேலை இல்லை, அதனால என் பேர பிள்ளைகள் பேர்ல ஆளுக்கு 10 லட்சம் போடலான்னு இருக்கிறேன். பேர பிள்ளைகளுக்கு நான் நினைச்சேன், இந்த அம்மாவுக்கு நம்ம பேர பிள்ளையாவது இருந்திருக்கலாமே, இல்ல 10 லட்சம் போட்டு வைக்க போறேங்கிறாங்க. அப்ப அந்த அம்மா கவலை எத்தனை இடத்துல இருக்கு, பேர பிள்ளைகள் வரைக்கும் போயிடுச்சு. இப்ப இந்த அம்மா கிட்ட நீங்க எவ்வளவு வசனம் போடுங்க, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. கரெக்ட் தான் பாஸ்டர், எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? அடுத்த கேள்வி அவங்க அதான் கேட்பாங்க. அடுத்த கேள்வி அதான் கேட்பாங்க. எவ்வளோ வசனம் போட்டாலும் எதிர்காலத்தை பற்றின பயம், சில சிற்றின்பம், சில காரியங்கள், இது வசனத்தை உங்களுக்குள்ள தியானிக்க விடாதபடிக்கு. ஒரு வாலிப சகோதரன் கேட்டான், எல்லாம் இருக்குனே, ஆனால் என்னால் சிந்தனை என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல. இதனால அப்படின்னா சிற்றின்பம் நிறையா இருக்கு, சிந்தனை மோசம் நிறையா இருக்கு, வசனம் அவனுக்குள்ள கொஞ்சமாக இருக்கு. பெரிய ஹாலில், ரொம்ப பெரிய ஹால், இப்போ இந்த ஹால் இருக்கு, இந்த மூலையில் ஒரு ஃபேன் போட்டால் அங்கே இருக்கிற ஒரு காற்று வருமா? வராது, இல்லை? இப்போ இன்னும் கொஞ்சம் 2 ஃபேனாக போட்டால் பாதி பேருக்கு வரும். அப்போது 4 ஃபேன் போட்டோம்னா ஃபுல்லாக காற்று வந்துடும். அதே மாதிரி தான் நம்முடைய இருதயத்துக்குள்ள எது நிறையா இருக்குதோ அது ஆளுகை செய்யும். வசனத்தை நிறைய உட்கொள்ள 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 இந்த முள் எல்லாம், ஏன்னா வசனம் அக்கினி, பரிசுத்த ஆவியானவருது, அந்த முச்செடியை அது சுட்டெரித்து போடும். ஆண்டவர் சொல்வார், இனி உனக்கு செருப்பு தேவைப்படாது. ஏன்? முள் இருந்தால் தானே செருப்பே தேவை. ஆதாம படைக்கும்போது கர்த்தர் செருப்போடையா படைச்சாரு? ஏன்னா முள் இல்லை. ஏன் செருப்பு வந்துச்சு? முள் வந்ததுனால. இப்போ மோசே மேலே வந்தோன்னா முள் என்ன ஆகுது? எரியுது. கர்த்தர் சொல்றாரு, செருப்பை கழட்டு. ஏன்? இனிமேட்டு முள் உன்னை குத்தாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ உனக்குள்ள வசனம் அதிகமாக அதிகமாக என்ன செய்யாது? முள்ளு நெருக்காது, முள்ளு குத்தாது, உனக்கு செருப்பு தேவைப்படாது. வசனம் உன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்து. அல்லேலூயா. இது 3வது பிரமாணம், மனசாட்சி பிரமாணம். கடைசியாய் ஒன்று இருக்கு, 8வது வசனம் வாசிங்க. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இது நல்ல நிலம். இது எதை குறிக்குது? 4 பிரமாணம் இருக்கு. ஒன்று மனசாட்சி பிரமாணம், ஆதாம் முதல் கொண்டு முட்செடி வரைக்கும் அது முள்ளுள்ள இடம். 2வது மோசேயிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் அது வழியருகே விதைக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம். 3வது கற்பாறை, கல்லுனால ஆன சாம்ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவின் ஆயிடவர் அரசாட்சி, அது சோதனையும் வரும் முடியும் போது. 4வது நல்ல நிலம். இது எது தெரியுமா? இதுதான் சுயாதீன பிரமாணம். ஏன் இது நல்ல நிலம் அப்படின்னு கேட்டா, இந்த நிலத்தில் இருந்த முள்ளு கிள்ளு எல்லாத்தையும் எடுத்து கர்த்தர் தன்னுடைய தலைமையில் அந்த முள்ளை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. ஆதாமுக்கு காலுக்கு கீழே இருந்த முள்ளை இயேசு தலைக்கு மேலே எடுத்து மேலே வச்சுக்கிட்டார். இனிமேட்டு அந்த முள்ளு உன் காலுக்கு கீழே வராது. 2வது வழி அருகே இருந்த அத்திமரம் சபிக்கப்பட்ட அத்திமரமா இருந்துச்சு. ஒரு நாள் கர்த்தர் பார்த்தாரு, வழி அருகே இருந்த அத்திமரத்தை எடுத்து திராட்சை தோட்டத்தில் நட்டார்னு இருக்கு. இப்போ அத்திமரம் எங்க வந்துருச்சு? நல்ல நிலத்துக்கு வந்துருச்சு. இந்த நல்ல நிலம் என்பது சபை காலத்தை குறிக்கிறது, நம்ம குறிக்குது. இங்கேயும் ஆண்டவர் என்ன போடுறாரு? இப்போ உங்களுக்கு விதையை போடுறாரு. இதை பத்தி என்ன சொல்றாரு? வாசிங்க 15வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள். 4 விஷயம் அதுல இருக்கு. ஒன்று, உண்மையும் நன்மையுமான இருதயம். ஃபர்ஸ்ட் நல்ல நிலனா எது தெரியுமா? உண்மையும் நன்மையுமான இருதயம். முதல்ல நமக்கு என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். சபைக்கு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், உண்மையும் உத்தமமுள்ள இருதயம். அதான் ஆண்டவர் இருக்கிறார். நம்மகிட்ட உண்மை இருக்குதா? இந்த வசனத்துக்காகவாது நீங்கள் என்னவா இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். பாருங்க,
ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, கொஞ்ச நாள் போய் சேர்ந்த உடனே உங்களை அவங்க சந்தேகமாக தான் பார்ப்பாங்க. அப்படி தானே? நம்பிட மாட்டாங்க யாரையுமே. உடனே என்ன செய்ய மாட்டாங்க, நீங்கள் போன உடனே வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், இந்த பீரோ சாவி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறாங்க? செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யவே மாட்டாங்க. கொஞ்ச நாள் ஆகும், உங்களை பற்றி என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. இருக்கிறவங்களில் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான போஸ்டிங்க்கு உங்களை கொண்டு வருவாங்க. அப்போ கீழே இருந்து உண்மையாக இருக்கிறவங்க அவங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம், கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க யார் யாருன்னு. ஒரு நாள் வரும் அந்த உண்மை உள்ளவனை தூக்கி மேலே உட்கார வைப்பாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் நீங்கள் சபைக்கு வந்து வசனத்தை கொடுக்க 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 அந்த வசனத்துக்கு நீங்கள் எவ்வளோ உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு கர்த்தர் பார்ப்பார். அந்த வசனத்தினால நீங்கள் முள்ளுள்ள இடங்கள்ல இருக்கிற முள்ளெல்லாம் எடுக்கிறீங்களா? கற்பாறை மேலே விழுந்த மாதிரி வேறு இல்லாமல் போகுதா? உங்களுக்கு பிரச்சனைகள் சோதனைகள் வரும்போது அதில் நிலை நிற்கிறீங்களா? எல்லாத்தையும் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பார். ஒரு நாள் வரும் பரலோகத்தின் ரகசியமான வசனங்களை கொண்டு வந்து கர்த்தர் உன் கையில் கொடுப்பார். நீ வேதம் படிக்கும்போது கர்த்தர் உன்னை அபிருதமாக மாற்றுவார். ஏன்? கர்த்தர் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. நான் கொடுக்குற வசனத்துக்கு நீ உண்மையாக இருக்கிறியா? அந்த வசனம் உனக்குள்ள உண்மையும் நன்மையுமான இருதயம். ரெண்டாவது, சிலர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன தெரியுமா? அவங்களுக்கு தெரியும், யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டான், அவனுக்குள்ளேயே வச்சுப்பான். எப்பயாவது திடீர்னு ஒரு வெளிப்பாடு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, சொல்லிட்டு அவ்வளோதான்ப்பா வேற ஒன்றும் இல்லை அவ்வளோ. ஆனால் உண்மையான குரு எப்படி இருப்பார் தெரியுமா? இயேசு சொல்றாரு, என் பிதா எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். இதுதான் நன்மையான இருதயம். ஆண்டவர் பார்க்கறது என்ன தெரியுமா? உண்மையும் நன்மையுமான இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவ்வளோதான். எனக்கு கர்த்தர் இலவசமாக கொடுத்தாரா? இலவசமாக கொடு, அவ்வளோதான். போட்டோம், அது வார்னு போட்டு ஒரு பக்கம். ரெண்டாவது வசனம் சொல்லுது, பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வசனத்தை கேட்ட உடனே, வாக்குத்தத்தம் கேட்ட உடனே நாளைக்கே நிறைவேறும்னா நிறைவேறாது. யூ மஸ்ட் வெயிட். கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறாரா? உனக்கு ஒரு காலம் கொடுத்துருக்கிறாரா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆண்டவர் வசனம் கொடுக்க கொடுக்க உடனே யாருக்கிட்டையாவது போய் மெசேஜ் கொடுக்கணும், துருன்னு இருக்கும். அது வர்றது நல்லது, ஆனால் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருப்பது இன்னும் நல்லது. ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். சிலருக்கு குழந்தைய பார்க்கணுன்னு ஆசை இருக்கும், வயிற்றில் இருக்கும்போது. அந்த குழந்தை உதைக்கும் போதெல்லாம் இதை பார்க்கணும்னு இருக்கும். 7வது மாதமே எடுத்தால் சரியாயிருமா? ஐயோ பிள்ளைய பார்க்கணுமே. உங்களுக்கு என்னதான் அது மேலே ஆசை இருந்தாலும் 9 மாதம் வரைக்கும் 9.5 மாதம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். அப்போ தான் அது முழுசாக வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது குழந்தை, கர்த்தரை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி. நமக்கு வசனத்தை கொடுத்துருப்பாரு, நமக்கு ஆசை இருக்கும், உடனே போய் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், உலகத்தை கலக்கணும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் உடனே ரெய்னாட் பாங்கே மாறணும், பில்லி கிரகாமா மாறணும். கர்த்தருக்கு தெரியும், தம்பி இப்போ நீ இருக்கிற நெய்ற ரேஞ்சுக்கு எதுவுமே ஆகாது, உனக்கு துருத்துருன்னு இருக்கு. நம்ம வீட்டிலலாம் பையன் வந்து திடீர்னு கேட்பான், பார்த்துருக்கீங்களா? 10-12 வயசில் நம்ம ஷேவ் பண்ணும்போது, நானும் பண்ணிட்டா இல்லை? நம்ம பையன் வந்து கேட்பான், அப்பா சொல்வார், டே இப்போ பண்ணேன்னு வச்சுக்கோ, முகமெல்லாம் என்ன ஆகும்? ஒரு நாள் வரும், அந்த மெச்சூரிட்டி வரும், தேவையும் வரும். அப்போ அதை நம்ம என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். ஆசை இருக்கு, பிளேடுன்றதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் கர்த்தர் ஒரு நேரம் வச்சிருக்கிறார். பொறுமையோடு கூட காத்திருத்தல் கடைசியாய் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா.